ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூவேஷன் தான் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்ல ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையுமே ரிப்பீட்டடாக கேட்டுட்டே இருப்பாங்க. இதனோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பேசிக்ஸ்லாம் ப்ரீவியஸ் கிளாஸ்ல பார்ட் 1ல போட்டிருக்கேன். அந்த லிங்கையும் இப்போ டிஸ்பிளேல நான் கொடுக்குறேன். அதை பார்க்காத இருக்கிறவங்கலாம் பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2க்கு வாங்க. அப்போதான் ஒரு கண்டினியூவேஷன் கிடைக்கும். அண்ட் ஈஸி வே டு அப்ரோச் சர்க்குலர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, லீனியர் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, எப்படி அப்ரோச் பண்ணுறதுங்கிற பேசிக் டெக்னிக்ஸை நான் பார்ட் 1ல சொல்லியிருப்பேன். ஸோ பார்ட் 2ல இதனோட அட்வான்ஸ்டு கொஸ்டின்ஸ்லாம் எப்படி வந்ததுன்னா, செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்ததுன்னா எப்படி நம்ம அனலைசிஸ் பண்ணுறது, எங்கேருந்து ப்ரொசீட் பண்ணுறது, எப்படி அதனுடைய பேட்டர்னை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதனுடைய ஆன்சர்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணுறது வித்தின் 2 minutes 30 secondsல எப்படி பண்ணுறதுங்கிற டெக்னிக்ஸை நான் கொண்டு வரேன். பிகினர்ஸாக இருக்கவங்க ஒன்று விடாமல் வாட்ச் பண்ணுங்க. அட்வான்ஸ்டு லெவலில் இருக்கிறவங்க, இன்டர்மீடியேட்டில் இருக்கவங்க பாஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, ப்ரொசீட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்லியிருக்கேன், பார்ட் 1 வீடியோல சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை ஃபாஸ்ட்டாக ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. ஸோ செகண்டு ஸ்கேன் பண்ணுங்க, அதனால் பொறுமையாக ரீட் அவுட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட்டாக ரீட் அவுட் பண்ணுங்க, ஒரு ஐடியா கிடைச்சிரும். செகண்ட் ஸ்டெப் என்ன சொல்லியிருக்கேன்னா செகண்ட் ஸ்டெப் ஸ்கேன் பண்ணுங்க. ஸ்கேன் மீன்ஸ் பொறுமையாக ரீட் அவுட் பண்ணி அப்சர்வ் பண்ணுங்க, எதை எங்கெங்க இனிஷியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அனலிசிஸ் பண்ணுங்க. ஐடியா கிடைச்ச பிறகு பொறுமையாக அனலிசிஸ் பண்ணுங்க. இதுதான் செகண்ட் ஸ்டெப். தென் ஸ்டார்ட் வித் டிசையர்டு க்ளூ. ஒரு பக்காவான க்ளூ கிடைச்சதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ப்ரொசீட் பண்ணலாம். 12 persons A, B, C, D, E, F, P, Q, R, S, T and U are sitting around two concentric circular table. So concentric, very important, new word, circular table. 6 persons sit in each circle, A, B, C, D, E and F are sitting in the inner circle, while P, Q, R, S, T, U are sitting in the outer circle. All of them are facing towards the center. The person sitting at the outer circle facing the person sitting in the inner circle. One person sits between A and B. ஓகே, ஸோ இது வரைக்கும் பேசிக்ஸ். ஓகேவா? இதுதான் நம்ம டீப்பாக அனலைசிஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் இதை வச்சு நம்ம பேசிக்ஸாக பண்ணிக்கலாம். என்னன்னு பாருங்க. 12 persons இருக்காங்கங்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சிருச்சு, 12 persons இருக்காங்க. ஸோ இதில் 6 persons பிரிஞ்சிருக்காங்க. 6 persons இன்னர் சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க, 6 persons அவுட்டர் சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க. ஓகேவா? 12 persons are sitting around two concentric circular table. இப்போ concentric circular tableனா என்ன அப்படின்னா, ஒரு சர்க்கிள் இருக்கு. கண்டிப்பா சர்க்கிள்னா ஒரு சென்டர் இருக்கும். ஓகேவா? ஸோ two circles having same center point or same common center point அப்படின்னா concentric circle. இப்போ இதுவே ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இதுக்கு சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கும். இந்த சர்க்கிள் அசியூம் பண்ணிக்கோங்க, இது சர்க்கிள்னு. இதனுடைய சென்டர் பாயிண்ட் இங்க இருக்கும், சம்வேர் பிட்வீன் ஹியர், சம்வேர் ஹியர். ஸோ இது நாட் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஓகேவா? ஸோ கான்சென்ட்ரிக் சர்க்கிள்னா என்னன்னா, 2 circles or any circles. ஓகே, ஹவு மெனி நம்பர்ஸ் ஆஃப் சர்க்கிள், எத்தனை சர்க்கிள் வேணாலும் இருக்கலாம். எல்லா சர்க்கிள்க்கும் காமனான சென்டர் பாயிண்ட் இருக்கணும். அப்படி இருந்தாதான் அது கான்சென்ட்ரிக் சர்க்கிள். ஓகேவா? ஸோ இதுதான் கான்சென்ட்ரிக் சர்க்கிள். நான் பேட்டர்னுக்காக நான் முன்னாடியே ட்ரா பண்ணிட்டேன், கையில் நீட்டாக வராதுன்னு. ஸோ இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது. இப்போ 2 circle இருக்குது. ஓகேவா? இது பாசிபிள் டயக்ராம்காக நான் 2வது டயக்ராம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஒரு டயக்ராம் போட்ட மாதிரி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தா 6 persons sit in each circle. A, B, C, D, E, F are sitting in the inner circle. ஓகேவா? ஸோ இன்னர் சர்க்கிள் ஒன்று இருக்கு, தட் மீன் த ஸ்மால் சர்க்கிள். இன்னர் சர்க்கிள் சர்க்குலர் டேபிள் இருக்கு. ஸோ A, B, C, D, E, F உள்ள சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க. அவுட்டர் சர்க்கிளில் P, Q, R, S, T, U. ஓகேவா? இந்த 6 பேரும் அவுட்டர் சர்க்கிளில் உட்காந்துருக்காங்க, சிட்டிங் இந்த அவுட்டர் சர்க்கிள். ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேசிங் டுவர்ட்ஸ் த சென்டர். ஓகேவா? கண்டிப்பாக அப்போ ஏரோ மார்க் இன்சைடில் ஃபேஸ் பண்ணி போட்டிருக்கணும். ஓகேவா? ஏரோ மார்க்கோட இம்பார்ட்டன்ஸை நான் பார்ட் 1 வீடியோவிலே கொடுத்துருக்கேன். ஏன்னா ரைட் லெஃப்ட் இது எல்லாமே வேரி ஆகிறது எல்லாமே ஏரோ மார்க்கை பொறுத்து தான். ஓகேவா? ஃபேசிங் டுவர்ட்ஸ் அவுட்டர்னாலும் இன்னர்னாலும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஏன்னா அவுட்டர்னா ரைட் சைடு இப்படி ப்ரொசீட் ஆகும் கிளாக் வைஸ்ல, இன்னர்னா ஆன்டி கிளாக் வைஸ்ல ரைட் சைடு ப்ரொசீட் ஆகிட்டு போகும். ஓகேங்களா? ஸோ இதனோட இம்பார்ட்டன்ஸை ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு வாங்க. அதில் பேசிக் சிம்பிள் ஈஸி கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இந்த கொஸ்டினுக்கு வாங்க. ஓகேவா? So P, Q, R, S, T, U are sitting in the outer circle, all of them facing center. The person sitting at the outer circle facing the person sitting in the inner circle.
ஓகேவா? இது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இதனோட இதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, உள்ள 6 பேர் வெளியே 6 பேர். ஸோ 6ஆ டிவைட் பண்ணிக்கோங்க சர்க்கிளை. ஸோ ஏரோ மார்க்கோட போட்டுக்கலாம். ஃபேஸிங் டுவர்ட் த சென்டர் பாயிண்ட்ல ஃபேஸ் பண்ணியிருக்காங்கிறாங்க. ஸோ 6 பர்சன்ஸ்க்கு 6 சீட்ஸ் போட்டாச்சு, 6ஆ டிவைட் பண்ணியாச்சு. ஃபேஸிங் டுவர்ட் ஃபேஸிங் இங்கே பாருங்களேன், ஃபேஸிங் த பர்சன் சிட்டிங் இன் த இன்னர் சர்க்கிள் அப்படின்னா இந்த பர்சனை நோக்கி உட்காந்துருக்காங்க. ஓகேவா? 2 பேரும் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்கன்னு போட்டுறாதீங்க. ஓகேவா? ஆல் 12 ஆர் ஃபேஸிங் டுவர்ட் த சென்டர்ன்ட்டாங்க. ஓகேவா? ஃபேஸிங் டுவர்ட் த சென்டர்ன்ட்டாங்க. லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு மீனிங் என்னன்னா, the person sitting in the outer circle facing the person sitting in the inner circle. இந்த வெளிய சர்க்கிள்ல உட்கார்ந்திருக்கவங்க எல்லாருமே எக்ஸாக்ட்டா இங்க உட்கார்ந்திருக்கவங்கள ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? பட் இவங்கள ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைச்சிட கூடாது. ஓகேவா? ஸோ அகைன் சேம் இதுக்கு நேரா இருக்கிற மாதிரி நான் அவுட்டர் சர்க்கிள்லையும் இன்சைட் ஏரோ மார்க் ஃபேஸ் பண்ணி போட்டுட்டேன். பாசிபிள் டயக்ராம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேவா? இப்போ நீங்கள் எக்ஸாமில் ப்ரொசீட் பண்ணும்போது இப்படி தான் ப்ரொசீட் பண்ணணும். ஒரே ஒரு இன்னர் சர்க்கிள் ஒரு அவுட்டர் சர்க்கிள் ஃபேஸ் பண்ணி தான் போடணும். போட்டுட்டு குயிக்காக நம்ம இந்த இதை முடிச்சிட்டோம். ஓகேவா? ஏபிசிடிஎஃப் உள்ள இருக்காங்க, ஆனால் எப்படி உட்காந்துருக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி பிக்யூஆர்எஸ்டியூ வந்து அவுட்டர் சர்க்கிளில் இருக்காங்க, எப்படி இருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் இவங்க வந்து எக்ஸாக்டாக அவங்கள ஃபேஸ் பண்ண பொசிஷனில் இருக்காங்க. ஆல் ஆஃப் தம் ஆர் ஃபேஸிங் டுவர்ட் த சென்டர். ஸோ இதை குயிக்காக நம்ம போடுறதுக்கு we need to take just 15 seconds. ஓகேவா? 15 செகண்ட்ஸ்ல நம்ம இந்த மாதிரி ஒரு பொசிஷனை போட்டுடலாம். அவ்வளோதான் ஆகும். ஓகேவா? இப்போ டீப்பாக பார்க்கலாம். ஒன் பர்சன் சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஓகே, ஒருத்தவங்க இருக்காங்க. பி சிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டி. ஓகே, இன் ஃப்ரண்ட் பிஹைண்ட் இந்த நான் சொல்லிடுறேன். இன் ஃப்ரண்ட் நத்திங் பட் முன்னாடி. ஓகேவா? பிஹைண்ட் பின்னாடி. ஓகேவா? இப்ப பி சிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டீனா டீக்கு முன்னாடி பி உட்கார்ந்துருக்காங்க. ஓகேவா? ஏபிசிடிஎஃப்ங்கிறது உள்ள சர்க்கிள்ல வரும், பிக்யூஆர்எஸ்டியூங்கிறது அவுட்டர் சர்க்கிள்ல வரும். ஓகேவா? ஸோ இ சிட்ஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ சிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எஸ். எஸ்க்கு முன்னாடி இருக்கவங்களோட தேர்ட் லெஃப்ட்ல இ இருக்காங்க. டி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. ஓகே, இயோட ரைட்ல இருக்காங்க. ஏ அண்ட் டி ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ். F sits third to the right of the one who sits in front of P. U sits immediate left of R. Okay, கொஸ்டினை நம்ம ரீட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப யோசிச்சுட்டே இருக்க வேணாம், ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன் பர்சன் சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தா ஒரு பாசிபிலிட்டி டயக்ராம் இன்னொன்று போட்டுக்கலாம், குயிக்காக போட்டுருங்க. ஸோ சேம் 6 persons ஃபேஸிங் டுவர்ட் த சென்டர். அவங்களுக்கு எக்ஸாக்டாக வெளியேவும் இருக்காங்க, அவுட்டர் சர்க்கிளில் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ போட்டாச்சு. ஸோ இப்போ பாருங்க, ஒன் பர்சன் சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏ பிலாம் எங்கே வருவாங்க? இன்னர் சர்க்கிளில் தான் வருவாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏ பின்னு போடலாம். ஓகேவா? இதே மாதிரி இன்னொரு சர்க்கிளில், இந்த சர்க்கிளில் என்ன பண்ணலாம்? ஏ இப்போ ஏக்கும் பிக்கு என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் பர்சன் சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி நம்ம போட்டாச்சு. பட் ஏக்கும் பி வந்து ஏக்கு ரைட்ல தான் வரும் ஏதாவது இருக்குதா? ரூல் இருக்கா? இல்லை. இன்னொரு பாசிபிலிட்டியும் இருக்குது, ஏக்கு லெஃப்ட்லயும் பி வரலாம். த திங் இஸ் ஒரு பர்சன் நடுவில் இருக்கணும். ஓகேவா? எங்கேயுமே சொல்லல பி இஸ் பிரசன்ட் எக்ஸாக்ட்லி ரைட் டு ஏ அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அதனால 2 பாசிபிள் வரும். ஓகேவா? ஏ பி வரும். ஏக்கு பி வந்து ஏக்கு ரைட்லயும் வரும், பி வந்து ஏக்கு லெஃப்ட்லயும் வரும். ஸோ இந்த மாதிரி 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குனால 2 டயக்ராம் போடலாம். ஓகேவா? பட் அடுத்த பாயிண்ட்ல பாருங்க, பி சிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டி. ஓகே, டீக்கு முன்னாடி பி இருக்கிறாரு. ஓகே, இன் ஃப்ரண்ட் ஆஃப் டி. எப்பயுமே தமிழ்ல படிக்கும் போது மீனிங் எடுக்கும் போது ரிவர்ஸ்ல பாருங்க. ப்ரீவியஸ் பார்ட் 1லயே சொல்லியிருக்கேன், தமிழ்ல மீனிங் புரிஞ்சு நீங்க சால்வ் பண்ணும்போது ரிவர்ஸ்ல ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ இன் ஃப்ரண்ட் ஆஃப் டி, டீக்கு முன்னாடி பி உட்காந்துருக்காரு அப்படிங்கிறாங்க. அப்ப டீக்கு முன்னாடி பி உட்காந்துருக்காரு. அப்ப இங்க என்ன வரும்? டீக்கு முன்னாடி பி உட்காந்துருக்காரு அப்படிங்கிறத ப்ரொசீட் பண்ணிடலாம். தென் பாருங்க, E sits third to the left of the one who sits in front of S. ஓகேவா? எஸ்க்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு. ரிவர்ஸ்ல மீனிங் பாருங்க, E sits third to the left of the one who sits in front of S. எஸ்க்கு முன்னாடி இருக்கிறவருக்கு தேர்ட் லெஃப்ட்ல E இருக்கிறாரு. ஓகேவா? ரிவர்ஸ்ல மீனிங் ப்ரொசீட் பண்ணுங்க. எஸ்க்கு முன்னாடி, இன்ஃப்ரண்ட்னா முன்னாடி. ஓகேவா? முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு,
அவருக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்ல தான் யார் இருக்கிறாரு, இ இருக்கிறாரு. ஓகேவா? பட் இங்க வந்து எஸ் வந்து எங்க வைக்கலாம், எஸ்ங்கிறது அவுட்டர் சர்க்கிள்ல வரும். ஓகேவா? எஸ்ங்கிறது அவுட்டர் சர்க்கிள்ல வரும். ஆனா அவுட்டர் சர்க்கிள்ல எத்தனை வேக்கன்ட் இருக்கு, 5 வேக்கன்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க 5, அது இன்னொரு பாசிபிலிட்டி. ஸோ 5 வேக்கன்ட்ல எஸ் இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம், இங்க வரலாம். அப்ப எத்தனை 5 பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சம்ம சால்வே பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாம், அரை மணி நேரம் கழிச்சு சால்வ் பண்ணலாம். ஓகேவா? பட் இதே இன்டர்மீடியட் பர்சன் ஆர் அட்வான்ஸ்டு பர்சன் அகெயின் கீப் ப்ராக்டிஸ் பண்ணவங்களாம், திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கவங்களாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எப்படி தெரியுமா இதை ப்ரொசீட் பண்ணுவாங்க, இப்படி பண்ணவே மாட்டாங்க. அவங்க எப்படி ரீட் அவுட் பண்ணுவாங்கன்னா, நான் சொல்றேன் பாருங்க. இதுதான் காமனா எல்லாரும் பண்ற மிஸ்டேக்ஸ். பட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் எப்படி யோசிப்பாங்கன்னா, 1% சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஓகேவா? கொஸ்டினை நல்லா கவனிங்க இன்னொரு வாட்டி. ஏக்கு பிக்கு நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, பி சிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டி. ஓகே, இ சிட்ஸ், இதோட ஏ பி முடியுது. ஓகேவா? ஸோ ஏபியில் இனிஷியேட் பண்ணணும்னா இனிஷியேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், இனிஷியேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் படி நம்ம கரெக்டான பொசிஷன்ல இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா குயிக்கா பேட்டர்ன் நீங்க அடிச்சிடலாம். 1 செகண்ட். பேட்டர்னை நீங்க குயிக்கா போட்டுடலாம். பேட்டர்னை நீங்க குயிக்கா போட்டுட்டீங்கன்னா ஒரி பண்ணவே தேவையில்ல, குயிக்கா நம்ம கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை போட்டுடலாம். ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸ் படிக்கும் போது 1% சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி, பி சிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டி. ஓகே, E sits third to the left of the one who sits in front of S. ஓகேவா? E வந்து இருக்காங்கன்னு நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி, எஸ்க்கு முன்னாடி இருக்கிறவருக்கு தேர்ட் லெஃப்ட்ல E இருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. D sits second to the right of E. ஸோ E வச்சு, ஓகேவா, E வச்சு S பண்ணிக்கலாம், ஆர் S வச்சு E பண்ணிக்கலாம். அதே மாதிரி E வச்சு இங்க Dக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் D இருக்கா, D வச்சு பாருங்க, செயின் இங்க ஃபார்ம் ஆகுது. எஸ் வச்சு இ போட்டுடலாம், இ வச்சு டி போட்டுடலாம், டி வச்சு ஏ போட்டுடலாம், ஏ வச்சு இங்க பாருங்க ப்ரீவியஸ்க்கு வந்துருங்க, ஏ வச்சு அகைன் பி ஒரு செயின் கிடைக்கும், பி வச்சு டி போட்டுடலாம். ஓகேவா? எவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு பாத்தீங்களா? பட் நீங்க இனிஷியேட் பண்ணது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து பண்ணக்கூடாது. இது எப்போ உங்களுக்கு தெரியும்னா அகைன் அண்ட் அகைன் பிராக்டிஸ் பண்ணும்போது தான் தெரியும். இன்னொன்னு ஒண்ணு என்னன்னா, இங்க பாருங்க, A and B இங்கோட ஸ்டாப் ஆகுது, B sits in front of T. ஓகேவா? இது 3 தான் தெரியும். பட் எல்லா இடமும் வேக்கன்ட் இருக்கும் போது நம்ம அதுல இருந்து ப்ரொசீட் பண்ணக்கூடாது. இன்கேஸ் இதை வச்சு ப்ரொசீட் பண்ணீங்கன்னா டக்குன்னு கேன்சல் அவுட் பண்ணிட்டு இதை வச்சு ப்ரொசீட் பண்ணி பாருங்க, குயிக்கா நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ A and D are not immediate neighbors. F sit third to the right of the one. ஓகே, அதை வச்சு நம்ம F-யும் வச்சு ப்ரொசீட் பண்ணி எல்லாமே முடிச்சிடலாம். இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போம். செகண்ட் பாயிண்ட்ல இருந்து E sits third to the left of the one who sits in front of S. So Sங்கிறது எங்க வேணாலும் கன்சிடர் பண்ணிக்கோங்க, பட் அவுட்டர் சர்க்கிள். ஓகேவா? நான் Sங்கிறத இங்க போடுறேன். இப்போ என்ன பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கா, இ இருக்காங்க. ஸோ எஸ்க்கு முன்னாடி இருக்கிறவர் இங்க இருப்பாரு, அவருக்கு ஃபர்ஸ்ட் லெஃப்ட்னா இந்த பக்கம், அதனால தான் ஏரோ மார்க் ரொம்ப மஸ்ட்னு சொன்னேன். ஓகேவா? ஃபேசிங் டுவர்ட்ஸ் சென்டர்ங்கிறனால. ஸோ ஃபர்ஸ்ட் லெஃப்ட், செகண்ட் லெஃப்ட், தேர்ட் லெஃப்ட்ல யார் இருக்கிறா, இ இருக்கிறாங்க. ஓகேவா? கரெக்ட். ஈயோட பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எஸோட பொசிஷனையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஈயோட பொசிஷனையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ எந்த மாடிஃபிகேஷனும் கிடையாது. இப்போ பாருங்க, S sits third to the left of the one who sits in front of S. இப்போ D sits second to the right of E. தமிழ்ல மீனிங் பார்க்கும்போது E உடைய செகண்ட் ரைட்ல D இருக்காரு. அப்ப E உடைய ஃபர்ஸ்ட் ரைட்ங்கிறது எது, ரைட்ங்கிறது இந்த பக்கம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட். செகண்ட் ரைட்ல யார் இருக்கா, டி இருக்காரு. ஸோ இதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டி சிட் செகண்ட் டு த ரைட் ஆஃப் இ. கரெக்ட். ஏ அண்ட் டி ஆர் நாட் இமிடியேட். நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா பார்ட் 1ல, இமிடியேட், நாட் இமிடியேட், இது எல்லாமே உங்களுக்கு கீ பாயிண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நாட் இமிடியேட் நெய்பர்ஸ் அப்படின்னா ஏவும் டியும் இமிடியேட் நெய்பர்ஸ் கிடையாது. இமிடியேட் நெய்பர்ஸ்னா யாரு, இப்போ ஏ டினா இங்க டி ஓட இமிடியேட் நெய்பர் யாரு, இந்த பொசிஷனும் இந்த பொசிஷனும். இப்போ இந்த ரெண்டு பொசிஷன்லயும் யார் வரக்கூடாதுன்னா ஏ வரக்கூடாது. ஓகேவா? அப்ப இந்த பொசிஷன்லயும் இந்த பொசிஷன்ல ஏ வரக்கூடாதுன்னா எந்த பொசிஷன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்குது, இந்த பொசிஷன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, இந்த பொசிஷன்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? பட் அடுத்த பாயிண்ட் படிச்சீங்கன்னா இன்னொரு பாசிபிலிட்டிக்கே போக தேவையில்ல. இப்ப நம்ம இந்த இடத்துல ஏ போடணும், இல்ல இந்த இடத்துல ஏ போடணும், அதுக்கு தான் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தா. பட் நான் இப்ப பேசிக்காக சொல்றேன், பிகினர்ஸ்க்காக சொல்றேன்,
அதே மாதிரி இன்னொரு பாசிபிலிட்டி போடுங்க சேம் வைஸ். எஸ் இங்கே இருக்கு, டி இங்கே இருக்கு, இ இங்கே வந்துருச்சு. இப்போ நான் என்ன சொன்னேன், ஏ வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி டயக்ராமில் ஏ வந்து இங்கே போட்டிருக்கோம். அப்போ வந்து இன்னொரு பாசிபிலிட்டியில் ஏ இங்கே போடுங்க. ஏன்னா இது ரெண்டும் இமிடியேட் நெய்பர் கிடையாது டிக்கு. ஓகேவா, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகேவா, இப்போ ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ். இப்போ பாருங்க ஏ வந்த பிறகு மறுபடியும் ஏ எங்க இருக்கு பாருங்க. ஒன்ன வச்சு லிங்க் பண்ணுங்க, செயின் பண்ணிக்கிட்டே போங்க. இ வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அடுத்து இ எங்க இருக்குது, அடுத்த எஸ் வச்சோ டி வச்சோ அடுத்தது எங்க இருக்குது அப்படி பாருங்க. அப்புறம் ஏ இருக்குது, ஏ வச்சு போட்டீங்க. ஏ வச்சு வேற எங்க இருக்குது, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருக்குது. ஓகேவா, அப்புறம் ஏ வச்சு என்ன போடுங்க, பி போடுங்க. பி வச்சு என்ன இருக்குது, பி வச்சு டி இருக்குது. அப்படிதான் ப்ரொசீட் பண்ணி செயின் பண்ணிட்டே போகணும். ஓகேவா, எதை வச்சு செயின் ஸ்டார்ட் பண்ணா செயின் கம்ப்ளீட் ஆகுது, ஹோல் சென்டென்ஸும் செயின் கம்ப்ளீட் ஆகுதுன்னு பாருங்க. இல்லாம செயின் கம்ப்ளீட் ஆகாம வேற எது வச்சு இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா நடுவுல ஹேங் ஆகும். நிறைய பாசிபிலிட்டி டயக்ராம் போய் ஒரு கன்ஃபியூஸ் ஆகி டைம் எடுக்க உங்களுக்கு மைண்டே ஒர்க் ஆகாது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன ரெண்டு பாசிபிலிட்டி டயக்ராம் போட்டாச்சு. அதிகமா நான் சொல்றேன், ரெண்டு பாசிபிலிட்டி டயக்ராமுக்கு மேல போகாதீங்க. அப்படின்னா நீங்க எடுத்தது தப்பு. 3 பாசிபிலிட்டி டயக்ராம் போடுறீங்க, 4 போடுறீங்க, 5 போடுறீங்கன்னா நீங்க எடுத்த இனிஷியேஷன் தப்பு. குயிக்கா எரேஸ் பண்ணிட்டு நீங்க வேற இனிஷியேஷன் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க, வேற லெட்டர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகேவா, இப்ப ஏ இங்க போட்டாச்சா, ஏ இங்க கிடைச்சிருக்கு, இங்க கிடைச்சிருக்கு, ரெண்டு பாசிபிலிட்டி டயக்ராம். இப்ப பாருங்க ஏ வச்சு இங்க இருக்கா, செயினை இங்க கொண்டு போங்க. 1% சிட் பிட்வீன் ஏ அண்ட் பி. ஏக்கும் பிக்கு நடுவில் ஒருத்தவங்க இருக்கிற மாதிரி போடணும் பி. ஓகேவா, அப்ப பி வந்து ஏ இங்க இருக்கா, 1%னா இங்க. ஓகேவா, அதே மாதிரி இங்க போடலாம். இப்ப என்னது, 1% பிட்வீன் ஏ அண்ட் பி. இது வந்து ஓகே ஆகுது. ஓகேவா, அதே மாதிரி இங்க பாருங்க ஏக்கும் பிக்கு நடுவில் ஒரு பர்சன் இருக்கணும். அப்ப இங்க ஒரு பர்சன் இருக்காங்க, இங்க வந்து பி போட முடியுமா, போட முடியாது, ஆல்ரெடி டி இருக்கிறாரு. அதே மாதிரி இங்க பாருங்க இ இருக்கு. ஓகேவா, இந்த ஒரு பர்சன் நடுவில் இருக்கணும். இங்க வந்து பி போடலாமா, போடலாம். ஆனா என்னது, இங்க இ இருக்கு, இ வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த பொசிஷன்லயும் போட முடியாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி ஒர்க் ஆகும். அதே மாதிரி பியை வந்து இங்கேயும் போடலாம். ஓகேவா, இங்க ஒரு பர்சனை விட்டு இந்த இடத்துலயும் போடலாம். அப்ப இந்த பாசிபிலிட்டி டயக்ராம் தப்பு. ஏன்னா ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு ஆள் இருக்கணும். பட் இந்த ரெண்டு பொசிஷனுமே ஃபிக்ஸ் ஆனதுனால பியை போட முடியாது. அப்ப இந்த பாசிபிலிட்டி டயக்ராமே தப்பு. பட் இன்னொரு பாசிபிலிட்டி டயக்ராம் வருது பாருங்க, அதை குயிக்கா போடணும். எப்படின்னா ஏக்கு பிக்கு நடுவில் ஒருத்தவங்க இருக்காங்க, அதே மாதிரி இங்க ஒரு பொசிஷன் விட்டு இங்கேயும் பி போடலாம். ஓகேவா, ஸோ என்ன பண்றீங்கன்னா இங்க பாருங்க இந்த பாசிபிலிட்டி டயக்ராம் தப்பு. ஸோ அதனால என்ன பண்றேன்னா ஏவை வந்து இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஓகேவா, அப்ப என்ன பண்ணலாம், ஏ வந்து கரெக்ட், எங்க இங்க போடுறது தான் கரெக்ட். ஏன்னா ஏ வந்து இங்க ஒரு பி போடலாம், இல்லைன்னா இங்க போடலாம். இங்க பி போட்டிருக்கிற டயக்ராம் நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்ப ஏக்கு இங்க ஒரு பி போடுங்க. ஓகேவா, ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஆனா அடுத்த பாயிண்டே பாருங்க, பி சிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டி. டிக்கு முன்னாடி தான் பி உட்காந்துருப்பாரு அப்படின்னு இருக்கு. ஓகேவா, இதுதான் கீப் ஆன் பிராக்டிசிங். நீங்க திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணும்போது அடுத்த பாயிண்ட் சேர்த்து படிப்பீங்க. சேர்த்து படிச்சா இந்த பாசிபிலிட்டி டயக்ராம் தேவையில்லை. ஏன்னா பி யாருக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க, டீக்கு முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அப்ப பி வந்து கண்டிப்பா எஸ்க்கு முன்னாடி கிடையாது. ஏன்னா டீக்கு முன்னாடி தான் இருக்கணும். எந்த பொசிஷன் வேக்கண்டா இருக்குது, இந்த பாசிபிலிட்டி டயக்ராம்ல தான் வேக்கண்டா இருக்கு. அப்ப டீயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், பியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இங்க. ஓகேவா, ஸோ இப்பயும் இது தப்பு. ஓகேவா, ஏன்னா பி இங்க போடக்கூடாது நாம. ஆனா ஏக்கும் பிக்கு நடுவில் ஒருத்தவங்க இருக்கும் போது இது ஓகே ஆகுச்சு. ஆனா அடுத்த பாயிண்ட்ல பாருங்க, பி சிக்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் டீங்கும் போது டீக்கு முன்னாடி பி இருக்கக்கூடாது. அப்ப சாரி, டீக்கு முன்னாடி தான் பி இருக்கணும். அப்ப எஸ்க்கு முன்னாடி பி இருக்கக்கூடாது. ஓகேவா, அப்ப இந்த பாசிபிலிட்டி டயக்ராம் தப்பு. ஸோ இதுதான் ஆல்மோஸ்ட் பாருங்க நிறைய கொண்டு வந்துட்டோம். ஓகேவா, ஸோ அடுத்தது பாருங்க, இங்க முடிச்சாச்சு. அடுத்த பாயிண்ட்டுக்கு இங்க வந்துடலாம். F sits third to the right of the one who sit in front of P. அப்ப Pங்கிறவரு இருக்கிறாரு, அவருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறவங்களுக்கு எத்தனாவது ரைட், ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட்ல யார் இருக்கிறா, F இருக்கிறாருன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்ப F எங்க வரும், இன்னர் சர்க்கிள்ல தான் வரும். ஸோ எந்த இடத்துல ஃபில் பண்ண முடியும், ஆல்ரெடி A, E, B, D வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எஃப் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி ரிவர்ஸ் இதுல மீனிங் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். பியோட முன்னாடி இருக்கிறவருடைய தேர்ட் ரைட்ல எஃப் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஃப் வந்து ஒன்னா இந்த பொசிஷன்ல வரும், இல்லைன்னா இந்த பொசிஷன்ல வரும். ஓகேவா, ஸோ 1 செகண்ட். ஓகே, ஸோ இப்போ வந்து எஃப் இந்த பொசிஷன்ல வச்சு பார்க்கலாம். ஸோ எஃப் இங்க வைக்கிறோம்.
அப்ப எஃப் வந்து எங்க வந்திருக்கணும்? ஸோ பி உடைய ஃப்ரண்ட்ல இருக்கிறவருக்கு தேர்ட் ரைட்ல, பி எங்க இருப்பாரு? அவுட்டர் சர்க்கிள்ல இருப்பாரு. ஸோ இன்கேஸ் பி இங்கெல்லாம் வரலாம். ஸோ 4 இடம் வேக்கன்ட் இருக்கு, வச்சு பார்க்கலாம். ஆனா எங்க எஃப் வரணும்? இந்த 2 பொசிஷனுக்குள்ள தான் வரணும். அப்ப நீங்க குயிக்கா வச்சு பார்க்கும்போது என்ன பண்ணலாம்னா, பி இங்க வச்சு பாருங்க. பி ஓட ஃப்ரண்ட்ல இருக்கிறவருக்கு ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு, ஓகேவா? இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதே இங்க வரணும்னா பி எங்க வைக்கணும்? இங்க வைக்கணும். இங்க வச்சாதான் பியோட ஃப்ரண்ட்ல இருக்கிறவருக்கு ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு இங்க வருவாரு. ஆனா இங்க வைக்க முடியுமா? வைக்க முடியாது. ஏன்னா டி இருக்கிறாரு, ஓகேவா? பி ஒன்லி இந்த பொசிஷன்ல மட்டும்தான் வைக்க முடியும். சரி, வேற பொசிஷன்ல வச்சு பாருங்களேன். இங்க பி இன்கேஸ் வச்சு பாருங்க. ஃப்ரண்ட்ல இருக்கிறவருக்கு தேர்ட் ரைட்டு, ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட், ஏ இருக்கிறாரு. அப்ப எஃப் இங்க வராது, ஓகேவா? அதே மாதிரி தான் இந்த பொசிஷன்ல வச்சாலும் இங்க பி இருக்கிறாரு, எஃப் வராது. அதே மாதிரி இங்க வச்சாலும் இங்க டி இருக்கிறாரு, அதனால எஃப் வர மாட்டாரு. ஒன்லி பொசிஷன் பி இங்க வச்சா மட்டும்தான் ஃப்ரண்ட்ல இருக்கிறவருக்கு ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு, எஃப் வருவாரு. ஸோ இந்த ஒரு பொசிஷன்ல தான் வைக்க முடியும். இந்த பொசிஷன்ல எஃப் வைக்கலாம், ஆனா பி இங்க வைக்க முடியாது, ஏன்னா டி வச்சாச்சு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிளாரிஃபை பண்ணி கொண்டுட்டு வாங்க. ஸோ எஃப் உடைய பொசிஷனும் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. தென் நெக்ஸ்ட் லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. யூ சிட்ஸ் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் ஆர். யூ உடைய இமிடியேட் லெஃப்ட்ல ஆர் இருக்கிறாருன்ட்டாங்க. ஓகே, சாரி, லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆரோடைய என்ன ரிவர்ஸ்ல பார்க்க சொல்லியிருக்கேன்? லெஃப்ட் ஆஃப் ஆர். ஆரோடைய லெஃப்ட் பொசிஷன்ல யூ இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆறு யூ எங்க வரும்? ஆறு யூவும் அவுட்டர் சர்க்கிள்ல வரும், ஓகேவா? அப்ப ஆரோடைய இமிடியேட் லெஃப்ட், இப்ப ஆரை இங்க போட்டா இமிடியேட் லெஃப்ட்ல யூவை இங்க போடலாம், ஓகேவா? வேற எந்த பொசிஷன்? இங்க ஒரு பொசிஷன் தான் வேக்கன்ட் இருக்கு, இங்க ஒரு பொசிஷனும், இங்க ஒரு பொசிஷனும், இங்க பொசிஷன். இமிடியேட் லெஃப்ட்ல யூ வரணும். ஆருக்கு இமிடியேட் லெஃப்ட்ல யூ வரணும்னா இந்த பொசிஷனுக்கு இமிடியேட் பொசிஷன் வேக்கண்டே இல்ல, அப்ப இங்க வரவே வராது, ஓகேவா? அப்ப ஆர் அண்ட் யூ இந்த பொசிஷன் தான். அப்ப மிச்சம் இருக்கிறது யார் இருக்கிறா? பி, கியூ இருக்கிறாங்க, ஓகேவா? கியூ, ஆர், எஸ், டி, யூ, ஓகேவா? 6 பேரும் உள்ள வந்துட்டாங்க, சாரி வெளி சர்க்கிள்ல வந்துட்டாங்க. ஏ, பி, சாரி சி இங்க வருவாங்க பாருங்க. சி, டி, இ, எஃப். ஏன்னா மீதி 5 பேரே ஃபில் பண்ணிட்டோம். கண்டிப்பா ஒரே ஒருத்தவங்க தான் மிச்சம் இருக்காங்க, அவங்க இந்த வேக்கன்ட் பொசிஷன்ல சி இங்க வந்துருவாங்க. அதே மாதிரி அவுட்டர் சர்க்கிள்ல இந்த ஒரு பொசிஷன் தான் வேக்கன்ட் இருந்தது, சோ அந்த இடத்துல கியூ வந்துருவாங்க, ஓகேவா? இதுதான் கரெக்டான பேட்டர்ன், ஓகேவா? இத கண்டுபிடிச்சிட்டோம்னா கொஸ்டின்ஸை ஈஸியா நம்ம போட்டுடலாம். ஸோ கொஸ்டின்ஸை பார்க்கலாம். பேட்டர்ன் இதுதான். ஸோ இதை வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1 செகண்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. How many person sits between the one who sits behind B and U? ஓகேவா? ஸோ பிக்கு பின்னாடி இருக்கிறவர் இருப்பார்ல, அவருக்கு பின்னாடியும் யூக்கும் நடுவுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க பாருங்க, பர்சன். How many person sit between the one who sit behind B and U? ஓகேவா? சாரி. ஸோ பிக்கு பின்னாடி யார் இருக்கிறா? டி இருக்கிறாரு, ஓகேவா? அவருக்கு பின்னாடி இருக்கிறவரு டி இருக்கிறாரு. யூ எங்க இருக்காங்க? இவருக்கும் இவருக்கும் என்ன வேற கலர்ஸ் போட்டுக்கலாம். எல்லோ அண்ட் கிரீன். ஓகே, ஸோ டீக்கும் யூக்கும் பிட்வீன்ல, அதாவது பிக்கு பின்னாடி இருக்கிறவருக்கும் யூக்கும் நடுவில் எத்தனை பேர்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொசிஷன்ல எடுத்துட்டு வந்தாலும் 2 பேரு, இந்த பக்கம் பார்த்தாலும் 2 பேரு, ஓகேவா? கியூவும் எஸ்ஸும் இருக்காங்க, பியும் ஆரும் இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பிட்வீன்ல 2 பேர் இருக்காங்க அவுட்டர் சர்க்கிள்ல, ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ஷன் என்ன வரும்? ஆப்ஷன் 2, ஓகேவா? ஸோ திஸ் இஸ் யுவர் ஆன்சர். So next பாருங்க, which of the following person sit fourth to the right of the one who sit in front of Q? Q ஓட in frontல ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு, ஃபோர்த் ரைட்ல யார் இருக்கா? ஓகே, sits fourth to the right of the one who sits in front of Q. நான் தமிழ் மீனிங் பார்க்க சொல்லியிருக்கேன், ரிவர்ஸ்ல இருந்து போக சொல்லியிருக்கேன். Q ஓட ஃப்ரண்ட்ல, இன் ஃப்ரண்ட்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களோட ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு, ஃபோர்த் ரைட்ல யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, Q இங்க இருக்காங்க, அவங்களோட இன்ஃப்ரண்ட்ல ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரைட்னா இந்த பக்கம், செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு, ஃபோர்த் ரைட்டு. ஸோ ஆப்ஷன் இ, ஓகேவா?
எங்க இ இருக்கு? ஃபோர்த் ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே, தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், பி சி டி இ. ஓகேவா? 5 கொஸ்டின்ஸ் இருக்கு. which of the following is true? எது ட்ரூன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க? இ சிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர். ஓகேவா? இ சிட்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆரா? கிடையாது, தப்பு. செகண்ட் பாயிண்ட் பாருங்க, சி சிட்ஸ் இன் ஃப்ரண்ட், சி சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் த ஒன் ஹூ சிட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஆர். ஸோ ஆருக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு செகண்ட் லெஃப்ட்ல, ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட்ல சி இருக்கிறாரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்ரூவா? பாருங்க, ஆருக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, அவருடைய ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல தான் சி இருக்கிறாரு, செகண்ட் லெஃப்ட்ல கிடையாது. ஸோ செகண்ட் பாயிண்ட்டும் தப்பு. தேர்ட் பாயிண்ட் பாருங்க, எஃப் சிட் தேர்ட் டு த ரைட் ஆஃப் இ. இ உடைய தேர்ட் ரைட்ல எஃப் இருக்கிறாரான்னு பாருங்க. இ இங்க இருக்கிறாரு, ஃபர்ஸ்ட் ரைட்டு, செகண்ட் ரைட்டு, தேர்ட் ரைட்டு. கரெக்ட். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் 3 இதான் எதுக்கு கரெக்ட். எதுக்கும் ஃபோர்த் பாருங்க, எஸ் அண்ட் யூ ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ். ஓகேவா? எஸ் அண்ட் யூ ஆர் இமிடியேட் நெய்பர்ஸ், ஆர் நாட் இமிடியேட் நெய்பர்ஸ்னு இருக்கு. ஸோ அகெயின் தப்பு. நன் ஆஃப் தீஸ் கிடையாது. நன் ஆஃப் தீஸ் எல்லா கொஸ்டின்லையும் வைப்பாங்க, நம்ம அவசரத்தில் நன் ஆஃப் தீஸ் வரும்னு நீங்கள் போட்டுறாதீங்க, செக் பண்ணி போடுங்க. ஓகேவா? ஸோ ஃபோர்த் பாருங்க, டி கொஸ்டின் பாருங்க. If R is related to B, Q is related to C, in the same way, U is related to which of the following? So, R வந்து B க்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க, Q வந்து C க்கு ரிலேட் பண்ணியிருக்காங்க, அப்ப U வந்து எதுக்கு ரிலேட் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. R B. ஓகேவா? R இங்க இருக்கு அவுட்டர் சர்க்கிள்ல, B வந்து உள்ள இருக்கு. அப்ப எப்படி ரிலேட் பண்றாங்க பாருங்க, ஆருக்கு முன்னாடி ஒரு பர்சன் இருக்காங்க, அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட். ஸோ செகண்ட் ரைட்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதே அந்த பேட்டர்ன் ஒத்து வருதான்னு பாருங்க. Q is related to C. Q இங்க இருக்கிறாரு, C இங்க இருக்கிறாரு, எக்ஸாக்டா மேட்ச் ஆகுது பாருங்க. செகண்ட் ரைட்ல இருக்கு, Qக்கு முன்னாடி ஒரு பர்சன் இருக்கிறாரு, முன்னாடி இருக்க பர்சனுக்கு செகண்ட் ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், செகண்ட் ரைட்ல C இருக்கிறாரு. அப்ப பேட்டர்ன் வந்து ட்ரூவா இருக்கு. அப்ப என்ன கொஸ்டின்ல கேக்குறாங்க, U வந்து எப்படின்னு கேக்குறாங்க. அப்ப யூக்கு ஃப்ரண்ட்ல C இருக்கிறாரு, அவரோட செகண்ட் ரைட் தான் நம்மளுக்கு ஆன்சர். ஃபர்ஸ்ட் ரைட் A, செகண்ட் ரைட் E. அகைன் E is the answer. புரிஞ்சுதா? பேட்டர்ன் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணீங்கன்னா ஈஸியா முடிச்சிடலாம். ஓகேவா? யூக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஃபர்ஸ்ட் ரைட்டு செகண்ட் ரைட், ஸோ எல்லாமே 2R இதுதான் வருது. ஸோ இஸ் யுவர் ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஹூ சிட் எக்ஸாக்ட்லி பிஹைண்ட் எஃப். பின்னாடி எஃப்க்கு எக்ஸாக்டா பின்னாடி யார் இருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எஃப் இங்க இருக்கு, பின்னாடி எஸ் இருக்கிறாங்க. எஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஆப்ஷன் 3. ஓகேவா? ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. செகண்ட் ஸ்லாட் என்டிபிசி ஷெடியூல்ஸும் போட்டுட்டாங்க. ஸோ இப்போ கண்டினியூஸாக ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், பேங்கிங் எக்ஸாம்ஸ், டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் எல்லாமே வரப்போகுது. அண்ட் விஷ் யூ ஆல் த ஹாப்பி நியூ இயர். இந்த 2021 கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் கவர்மெண்ட் ஜாப் வாங்குவீங்க அப்படிங்கிற ரெசல்யூஷன் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.